முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யூகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோல முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது முருகப்பெருமான் நம்ம கூட அ வெவ்வேறு விதங்கள்ல வந்து நமக்கு சில விஷயங்கள உணர்த்துவாரு. கனவா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய உள்ளுணர்வா இருக்கலாம், இல்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வழியா இருக்கலாம். அந்த மாரி சில சமயம் வந்து நமக்கு சில விஷயங்கள உணர்த்தி, நம்மள வந்து அத ஃபாலோ பண்ண வச்சு, சில என்ன சொல்றது? சில விஷயங்கள வந்து செய்ய வைப்பாரு ஆக்சுவலி. அதாவது மடிப்பிச்சை, வேல் பிச்சை, காவடி எடுக்கிறது, அ அது அன்னதானம் செய்றது, இந்த மாரி என்ன ஒரு நேர்த்திக்கடனா கூட இருக்கலாம் அது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் வந்து நமக்கு அது ஒரு உணர்த்தினாரு அப்டின்னா, அது வந்து முடிஞ்ச அளவுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அ அந் அ அது முறைப்படி செய்யணும் அப்டிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் சப்ஜெக்ட்டே. ஆ ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அது வந்து வேல் பிச்சை சம்மந்தப்பட்டது. அம் ஸோ ஏன் வந்து ஒருத்தங்களுக்கு முருகப்பெருமான் வந்து வேல் பிச்சை எடுக்க சொல்றாரு அப்டின்னா, அதுக்கு பின்னாடி நம்மனால சில சமயம் இல்ல, பல சமயம் நமக்கு அதோட காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அவர் சொன்னாரு அப்டின்னா, அது வந்து கட்டாயம் அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அது வந்து சில சமயம் வந்து நமக்கு இது கூட சொல்லுவாரு. ஒரு திருப்புகழ் எடுத்து குடுப்பாரு கனவுல. இல்ல வந்து கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா இது மாரி சில விஷயங்கள் ஏதோ ஒரு பதியங்கள், சண்முகவசம் இப்படியெல்லாம் படிக்க சொல்லுவாரு ஆக்சுவலா. இது மாரி ஏகப்பட்ட பேர் நூத்துக்கணக்கான பேர் இப்ப வந்து நீங்க அது மாரி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவரு அப்படி சொல்றாரு அப்படின்னா, அது உங்களுடைய நல்லதுக்காக மட்டும் தான் அப்படிங்கிறது 200% சத்தியமான உண்மை அது. ஸோ அத வந்து நம்ம ம் கண்ண மூடிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒருத்தங்கள வந்து ஏன் வந்து வேல் பிச்சை எடுக்க சொன்னாரு அப்படின்னு எப்படி உணர்த்தியிருக்காருன்னு பாருங்க. அந்த அவங்களோட வாய்ஸோட முடிவுல ஏன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தரா பேசுறேன். அந்த அந்த சம்பவத்த பத்தியும் வந்து நான் மறுபடியும் பேசுறேன். அதே மாரி வேல் பிச்சை சம்மந்தமா இன்னுமே வந்து நெறைய பேரு எனக்கு வந்து நெறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா வேல் பிச்சை அப்படிங்கிற விஷயம் என்னங்க அது? மடிப்பிச்சை கேள்விப்பட்டிருக்கோம். வேல் பிச்சைனா என்ன அப்படின்னா, போன வருஷம் பங்குனி உத்திரத்த ஒட்டி முருகப்பெருமான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வழியா எங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து வேல் பிச்சை அப்படிங்கிறது. ஸோ அதோட முக்கியமான கேள்விகள் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற கேள்விகள். எந்த மாரி எல்லாம் முருகப்பெருமான் வேல் பிச்சை எடுக்கிற உணர்த்துறாருங்கிறது, என் சகோதரியோட அந்த வாய்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து கன்டின்யூ பண்றேன் அதையே. அ ஓகே. அது சகோதரியோட வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, குட்டி குட்டியா 2 வாய்ஸ் நான் போடுறேன். 2 கிளிப்பிங். ஒண்ணு திருப்புகழ் புக்கு சம்மந்தப்பட்டது, இன்னொன்னு வேல்மாறல் புக்கு சம்மந்தப்பட்டது. ரொம்ப ஷார்ட் கிளிப் தான். அத நீங்க கேளுங்க. அதே மாரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கோம். முருகப்பெருமானை கிட்ட அருகில சென்று உணர வைக்கும் பல விஷயங்கள் வந்து நாங்க ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். இப்ப சகோதரியோட வாய்ஸ் நான் ப்ளே பண்றேன். சிஸ்டர் ஒரு குட் நியூஸு. என்னோட ஃப்ரெண்டு அவள் வந்து 8 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்துட்டு அவங்க வந்து குழந்தை இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜனவரி மந்த் வந்துட்டு நான் வந்து நம்ம திருப்புகழ் புக்கை வந்து அவளுக்கு வந்து அனுப்பி வச்சேன். அவள் பிப்ரவரியில் வந்து கன்சீவ் ஆகிருக்கா. எனக்கு இன்னைக்கு சொன்னால் என்னோட அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்ம வந்து திருப்புகழ் புக் வந்து போய் அவள் வந்து கன்சீவ் ஆகிருக்கான்னு சொன்னதுக்கு. இதில் என்னென்னா, நான் முருகர்கிட்ட வேற கும்பிட்டுருந்தேன். நான் லாஸ்ட்டாக அவகிட்ட டிசம்பர் 30th இந்த புக்கை அனுப்பிச்சிட்டு அவகிட்ட பேசினேன். அப்போது நான் கும்பிட்டுருந்தேன் முருகர்கிட்ட. நான் நெக்ஸ்ட் டைம் அவகிட்ட பேசுகிறப்போ அவள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லணும் முருகா, நீ அதை மட்டும் எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு அவகிட்ட பேசுகிறப்போ அவள் வந்து இந்த விஷயத்த சொல்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இந்த திருப்புகழ் புக்கு பல பேர் வாழ்க்கையில் பல விதமான நல்ல மிராக்கிள்ஸை ஏற்படுத்திகிட்ருக்கு. பல பேரோட பல நாள் கனவை நிறைவேற்றிகிட்ருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த முருகரோட அருள். அதை எடுத்துகிட்டு வந்த உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகத்த தான் வந்து சகோதரி சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு பாருங்க. அசால்ட்டா வந்து இந்த புத்தகத்தில முருகர் இருக்காரு அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. இதில மிகைப்படுத்தி 1% கூட இது எந்த ஒரு மிகைப்படுத்தலுமே கிடையாது. நீங்க சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா நீங்க பழைய வீடியோக்கள் வந்து நூத்துக்கணக்கான வீடியோக்கள் இது சம்மந்தமா நான் போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலாம். அவ்வளோ அதிசயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திருப்புகழ் புத்தகம் வேணும் அப்படின்னா, ரம்யா சகோதரியோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கால் பண்ண வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை புத்தகத்தில பல பதியங்கள் வந்து ஒரே புத்தகத்தில இருக்கு. அந்த புத்தகம் பத்திய வந்து சகோதரியோட வாய்ஸ் போடுறேன். ஹலோ அனிதா சிஸ்டர். நான் வேல்மாறல் புக் எங்கள் அக்கா எனக்காக ஆர்டர் பண்ணியிருந்தா. 1 மந்த்து அது கொரியர் கவரில் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி தான் பங்குனி உத்திரம் நல்ல நாள்னு வந்ததுலேருந்து மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி எடுத்து பார்த்து படிக்கிறேன்.
ஏதாவது நம்மளுக்கு வள்ளியம்மா குங்குமம் இருக்குமான்னு ஆசையாக திறந்து திறந்து பார்த்தேன், ஒன்றும் இல்லை. பட் உள்ள புக் எடுத்து ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன விபூதி வாசம் எங்கேயோ அடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டுக்கல. அப்புறமா புக்கில் ஒரு ஒரு பேஜாக மோந்து பார்க்குறேன், எல்லா பேஜ்லேயும் விபூதி வாசம் அடிக்குது சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இந்த புக்கை நான் ரிசீவ் பண்ணதுக்கு. அதுவும் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஸோ இந்த புத்தகத்தோட கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ல காட்டுறதா. நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா கூட சேம் அதே ரம்யா சிஸ்டரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த புத்தகங்கள் நீங்க வாங்குறது மூலமா, அதாவது வாங்கி மத்தவர்களுக்கு தானம் குடுக்கறது மூலமா, உங்களுக்கே தெரியாம கோயில் திருப்பணிகள் செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த பத்தி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கே தெரியாம நீங்க செய்ற திருப்பணிகள் வந்து கட்டாயம் வந்து நான் சீக்கிரமா வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ சகோதரியோட வேல் பிச்சை வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன். அத முடிச்சுட்டு கன்டின்யூ பண்றேன். ஹலோ அனிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நான் வேல் பிச்சை எடுத்தப்போ எனக்கு கனவு வந்தது, இது எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதில் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. பட் நான் வந்து அதை சொல்லணும்னு நினைக்கல. சரி, ஓகே, ஆல்ரெடி நம்ம மிராக்கிள் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் நேற்று வந்து எனக்கு அதை வந்து ஒரு உணர்வு வந்து நானே என் வாயால் சாமிக்கு பூ வைக்க நானே என் வாயால் கேட்குறேன், ஏன் இது அனிதா சிஸ்டர் சொல்லலை? என் மனசுக்குள்ள வந்து அந்த வேல் பிச்சை எடுத்து அந்த மிராக்கிள் தோண உடனே நானாக வாயை திறந்து எனக்கே நான் கேட்டுக்கிறேன், ஏன் இது அனிதா சிஸ்டர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முருகர் உணர்த்துறாரு, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நான் பதிவு பண்ணுறேன் சிஸ்டர். ஆக்சுவலாக நான் ஜனவரி பொங்கல் டைமில் வந்து நான் வேல் பிச்சை எடுத்திருந்தேன். வேல் பிச்சை எடுத்தப்போ எனக்கு நான் ஒரு வேல் மனசில் நினச்சி அதை நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆர்டர் கொடுத்து எனக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு கனவு வந்துச்சு, முருகர் கோவமாக வர மாதிரியும், எனக்கு வந்து ஒரு பெரிய வேல் கையில் கொடுக்குற மாதிரியும். அந்த வேல் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு மரத்தினாலான வேல் மாதிரி அந்த கலரில் தெரிஞ்சிச்சு சிஸ்டர். ஸோ அதனால் எப்படி மரவேல்னு ஒன்று எங்காவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வேல் பிச்சை எடுத்து எனக்கு ஒரு 4800 கரெக்டாக இருந்துச்சு. அந்த வேல் கொடுத்த ஆர்டரும் 4 நாளில் கிடச்சிருந்தாங்க. பட் நான் ஒரு 15 நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்கள் 4 நாள்லேயே ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து கடையில் வச்சிருந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சரி, அவங்களாம் 4 நாள் ரெடி ஆயிரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை திருப்பி ஃபாலோ பண்ணல. நான் வேல் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட ரெடி ஆயிடுச்சா என்ன இதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு, எவ்வளோ பணம் இதெல்லாம் கேட்கலான்ட்டு கூப்பிட்டுருந்தப்போ, இன்னும் ரெடி ஆகலை, பட் நீங்கள் வரதுக்குள்ளே ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி முன்னாடி நாள் வந்துச்சு, அப்போ கேட்டால் அப்போ கூட ரெடி ஆகலை. சரி, அடுத்த நாள் நாங்களே கால் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க அடுத்த நாள் வரைக்கும் கால் பண்ணல. சரி, நம்ம நேராக போயிடலாம், போயிட்டு கிடைக்கலனா கூட வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போகிறேன். ஸோ போகிறப்போ எங்கிட்ட 4800 இருந்துச்சு. பட் அது பத்துமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால நான் சாமிக்கு முருகரை கும்பிட்டுட்டே போகிறேன். எனக்கு 4800 என் கையில் இருக்குது, எனக்கு இதுக்குள்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே போகிறேன். அப்புறம் போகிறப்போ சரி, இதுக்கும் பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அக்கா கிட்ட நான் வேல் பிச்சை கேட்குறது, இது மாதிரி எனக்கு பத்தாது போல. ஆனால் எனக்கு அது மனசுலேருந்து ஒரு பிச்சை மாதிரியே எனக்கு கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. நீ எனக்கு கொஞ்சம் வேலுக்காக பணம் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கு போகிறேன். போயிட்டு அங்கே கேட்குறப்போ அவங்க அப்போவுமே ரெடி ஆகலைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. சரி, என்னடா அது, நான் ரொம்ப ஆசைப்பட்ட வேல் ஆர்டர் கொடுத்துருந்தேன், அது இன்னும் ரெடி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம வேறு தான் பார்க்கணும், ரெடிமேடாக இருக்கான்னு பார்க்கணுன்ட்டு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே மனசு திருப்தியாகவே இல்லை. ரொம்ப நேரம் எல்லா கடையிலையும் பார்க்குறோம், எனக்கு பெருசாக திருப்தியாக இல்லை. அப்புறம் அந்த கடையில் என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஐம்பொன் வேல் இருக்கா கேட்குறாரு. ஸோ அவர் கடைக்காரங்க சொல்கிறாங்க, சரி ஐம்பொன் வேல்னா குடோனுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, குடோனில் போயிட்டு ரொம்ப அப்செட்டாகவே தான் போனேன். குடோனில் போயிட்டு அவங்க ஒரு நிறைய வேல் காமிச்சாங்க. அதில் டக்குன்னு பார்த்தோன்னையும் எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம், எனக்கு கடவுளை வந்து அதே வேல். ஸோ மரவேல் அப்படின்னா அது வந்து செம்புனால் ஆன வேல் வந்து அதை பாலிஷ் பண்ணனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் எனக்கு கனவுல வந்துச்சு. அது வந்து நான் செம்புங்கிறது எனக்கு தோணல, அது வந்து மரத்தினாலான வேல் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு எப்படி கனவுல வந்ததோ அதே மாதிரி ஒரு வேல் வந்து அங்கே இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதை விட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அது எவ்வளோன்னு கேட்டப்போ 4874 74 அவங்க குறைச்சிட்டு 4800 சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் பூஜை பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு படுத்துட்டேன். பட் வந்து எனக்கு சாமி உண்டியல் அக்காவும் எனக்கு 2000 ருபீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அது எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டு நான் வந்து அதை உண்டியில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து இல்லை 2000 தான் இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்ன பார்க்க தோணுது. பார்த்தா எனக்கு இன்னொருத்தரும் 500 அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து 100 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரூபாயும் நான் கணக்கு பண்ணாமல் இருந்தேன். ஸோ அந்த 3 ரூபாயும் சேர்த்து மீதி இருக்கிற பணம் எல்லாமே நான் உண்டியில் போட்டேன். ஸோ அந்த 2000 ரூபாய் எங்கள் அக்கா அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா, அவளுக்கும் ஒரு கனவு வந்திருக்கு. அதாவது ஒரு பச்சை வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் போய் கனவுல கேட்குறாரு, பணம் கேட்குறாரு. அக்கா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு, நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பணம் வாங்குவேன், வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் எங்கள் அக்காவை கேட்கணும், வேலுக்கு பணம் கரெக்டாக இருந்துமே கூட என் அக்காட்ட கேட்கணும்னு அவர் பண்ணியிருப்பார் போல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு வேலுக்கு வீட்டிலலாம் பூஜை பண்ணி வேல் சாத்துற நாள் வந்துருச்சு. கொண்டு போய் வச்சு எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு திரை சாத்திருக்காங்க. நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். அந்த மூலமெல்லாம் தட்டு இல்லைங்களா, அதெல்லாம் தட்டிட்டு இருக்கு. 2 பக்கம் அந்த பேரிகேட் மாதிரி வச்சுருப்பாங்களே, அதை பிடிச்சிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கோம். நான் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு பின்னாடி அம்மா அப்பா இது மாதிரி எல்லாருமே நிற்கிறாங்க. நான் முருகரை நினச்சி நான் திரை நீக்கிறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முடியல, உடம்புக்கு முடியல. அது அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பெயின் இருந்திருக்கு, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிருக்கு. அவங்களால இதுக்கு அவங்க ஜென்ரலாகவே ரொம்ப பொறுக்க முடியலனா தான் அது வலிவே சொல்லுவாங்க, அது வரைக்கும் தாங்கிப்பாங்க. அவங்களால முடியவே இல்லை. சரி நம்ம அப்படியே உட்காந்துடலாம், எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிடலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களால முடியல. அப்படியே ஹார்ட் பெயினாக இருக்குது, அவங்களுக்கு அட்டாக் வர ஃபீலிங் மாதிரியே அவங்களுக்கு தோணிருக்கு. அப்படியே அந்த பேரிகேட்டை இறுக்கி பிடிச்சிட்டு என் பொண்ணு வந்து 21 நாள் வேல் பிச்சை எடுத்து விரதம் இருந்திருக்கா. ஸோ அதனால நான் இந்த இந்த பூஜையை வந்து நான் தடுத்துடக்கூடாது, நான் போய் உட்காந்துனா அந்த பூஜை நின்று போயிடும், அதனால வந்துட்டு நான் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவ்வளோ பெயினையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பேரிகேட்டை இறுக்கி பிடிச்சிட்டு அதோட சப்போர்ட்டில் நின்றுருக்காங்க. முருகரையே பார்த்துட்டு நீ தான் பார்த்துக்கணும், இந்த பூஜை முடிவு வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க. டக்குன்னு திற நீக்கிட்டாங்க. ஆராதனை காமிக்கிறாங்க, கற்பூரம் காமிக்கிறாங்க. திற நீக்கின அடுத்த செகண்ட் எங்கள் அம்மாவுக்கு அப்படியே டப்புன்னு விட்ட மாதிரி இருந்திருக்கு. அந்த அந்த பெயின்லாம் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு பெயின் இருந்த ஃபீலே இல்லை. அப்படி ஒரு ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு பெயினே இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த கனவு வந்தது கூட எனக்கு அதுதான், அதுக்கப்புறம் தான் நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த கனவு கோவமாக வந்து அந்த வேல் கொடுக்குறது வந்து இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரது தான் அந்த வேல் கொடுத்து, அந்த வேல் சாத்திர அன்னைக்கே வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பெயின் இருந்து அதுலேருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாதாரண மிராக்கள், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை நான் சொல்லாமே இருந்ததுனால எனக்கு முருகர் நேற்று உணர்த்தி உங்ககிட்ட சொல்ல வச்சிருக்காரு. ஸோ அதை சொல்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து ஒரு கோவத்தோட வந்து வேல் பிச்சை எடுக்கிற மாரி ஒரு கனவு குடுத்துருக்காரு. வேல் வாங்குற மாரி கனவு குடுத்துருக்காரு. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கடவுளுமே வந்து நம்ம மேல கோவப்படுற மாரி இந்த மாரி ஒரு கனவோ ஏதோ ஒண்ணு வந்தது அப்படின்னா, நம்மளுடைய நல்லதுக்கு தான். அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட அக்காவுக்கும் வந்து கண்டிப்பா உங்கட்ட நான் பணத்த வாங்காம போமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு குடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய ஆசீர்வாதம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க அம்மாவோட உடம்பு பிரச்சனை தீர்க்கறக்காக தான் இவங்க 2 பேர் கனவுலயுமே வந்து இந்த மாரி ஒருத்தங்கள வேல் பிச்சை எடுக்க வச்சு, இன்னொருத்தங்கள வேல் பிச்சை காசு குடுக்க வச்சு இந்த மாரி ஒரு சம்பவத்த வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு விஷயம் அவர் நமக்கு உணர்த்தினாரு அப்படின்னா வந்து கட்டாயம் அத நம்ம செஞ்சிடணும். அது நம்ம நல்லதுக்கு தான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மாவோட பிரச்சனைக்காக தான் இது செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியாம, கண்ணுக்கே தெரியாம நெறைய பிரச்சனைகள அவரு களைஞ்சு எடுப்பாரு. அதுக்காக சில விஷயங்கள அவரு செய்ய வைப்பாரு ஆக்சுவலி. அதே மாரி ஆச்சரியப்படுற மாரி விஷயம் என்ன அப்டின்னா, சகோதரியோட அ அந்த அவங்க வேல் பிச்சைக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் ரூ. 4,800. வேலோட விலையும் பார்த்தீங்கன்னா, சரியா ரூ. 4,800. அதிலேயே வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. இது எல்லாமே வந்து ஒரு எதேர்ச்சையா நடந்த விஷயங்கள் கிடையாது. முருகப்பெருமானால நடத்தப்பட்ட விஷயங்கள் அப்டிங்கிறது. ஸோ அந்த மாரி தான் அந்த குறிப்புகள வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அல்டிமேட்டா நான் சொல்ல வர மெசேஜு. ஸோ சில சமயம் என்ன அப்படின்னா, யாரோ இது மாரி நேரடியா கனவுகள் வராம, அ வேற மாரி விஷயங்கள் கூட வரலாம். யாராவது வந்து முருகர் பேருடையவங்க, இல்ல நமக்கு நல்லது செய்ய ஒரு நினைக்கிறவங்க வந்து, "இத செய்யி, இத பண்ணு" அப்படின்னு சொன்னா, அது சாட்சாத் கடவுள் சொன்னதாவே எடுத்துக்கணும். ஏன்னா, கடவுள் முக்காவாசி நேரம் வந்து மனித உருவில தான் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தங்க அக்கறையோட ஒரு விஷயங்கள் "இது பண்ணு, இந்த மாரி செய்யி, இது ஒரு காசு முடிஞ்சு வையி, வேல்மாறல் படி" இந்த மாரி ஏதோ ஒருத்தங்க தன்ன போல வந்து ஒரு நமக்காக அக்கறை எடுத்துட்டு நல்லது சொன்னாங்கன்னா, அந்த குறிப்ப நீங்க ரொம்ப சின்சியரா எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து கட்டாயம் நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். இன்னொன்னு என்ன, வேல் பிச்சை எடுக்கிறதுக்கு விதவிதமா கனவுகள் வருது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 1 வருஷத்துல, நெறைய பேருக்கு வந்து கோயில்ல வேல் குடுக்குற மாரி, அல்லது முருகரே வந்து அவர் கையில இருக்கிற வேல கீழ போடுற மாரி, கீழ போட்டு அழுகுற மாரி, அதாவது எனக்கு எப்படின்னா, கீழ போட்டு எனக்கு வேற வேற வேல் வேணும் அப்படின்னு கேட்கிற மாரி. அந்த மாரி அர்த்தத்துலலாம் வந்து கனவு வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு கோயில் ஒரு கோயில்ல வந்து நீங்க வேல் வச்சிருக்கிற மாரியோ, கோயில்ல வந்து வேல நீங்க ஒரு குருக்கள் கிட்டயோ அல்லது முருகர் கிட்டயோ நீங்க குடுக்குற மாரி கனவுகள் வந்தாலும் சரி, அவர் வந்து வேல வேண்டான்னு கீழ போடுற மாரி கனவு வந்தா, இந்த மாரி இதெல்லாமே வந்து வேல் பிச்சைக்கான அறிகுறிகள் தான். அதுக்காக வேல் பிச்சை எடுக்க சொல்லி அவர் சொல்ற விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது. ஸோ அது நான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ வேல் பிச்சை அப்டின்னா திரும்பி இன்னொரு தடவ சொல்லிக்கிறேன். 3 பேரோ, 5 பேரு, 11 பேரு எத்தன பேர் வேணா இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட காசு வாங்கி, வேல் வாங்கி ஒரு கோயில்ல வேல் சாத்துறது தான். ஸோ எகைன் வந்து நீங்க கோயில்ல எந்த கோயில்ல வேல், அது வெள்ளியா, பித்தளையா, இல்ல வந்து ஐம்பொன்னா இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு, என்ன பட்ஜெட்ன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்பர் ஆஃப் பீப்பிள் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா, அந்த பிச்சை அப்டிங்கிறதே வந்து நம்ம வெளிய ஒருத்தங்க கிட்ட ஒரு சங்கடத்தோட போய் கேட்கறது தான். அது ஃபோன் பண்ணி, கால் பண்ணி ப்ராப்பரா நீங்க கேளுங்க. உங்களுடைய பல சங்கடங்கள் அந்த சங்கடத்து வழியா கழிஞ்சிரும். இத நான் திரும்பி திரும்பி சொல்றேன். என்ட்ட அடிக்கடி எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கறது,
எங்க அம்மாட்ட வாங்கலாமா? அக்காட்ட வாங்கலாமா? ஹஸ்பண்ட் வாங்கலாமா? நோ, வேண்டாம். அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி என்னன்னா, முக்காவாசி பணத்த அவங்களே குடுத்துருவாங்க. அது வேல் பிச்சையே ஆகாது. நீங்க மடிப்பிச்சை அப்படிங்கிறது எடுக்கிறது எதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு சங்கடத்தோட நம்ம போய் கேட்கும்போது, பல மடங்கு அதிகமாக பின்னாடி வர சங்கடம் எல்லாம் வந்து தீர்ந்து போயிரும். ஆ இருக்கறதுலயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா மடிப்பிச்சை. அது மாரி தான் வேல் பிச்சையும். அதுக்கு அது நீங்க வந்து அந்த லெவலுக்கு நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாரி எந்த கோயிலுக்கு வேணுமோ, ஆல்ரெடி நெறைய வேல் இருக்கிற கோயில் இல்லாம, வேல் இல்லாத சின்ன கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. வெள்ளியிலேயே தான் பண்ணணுன்ட்டு இல்ல, பித்தளையும் வாங்கலாம். அதே மாரி ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளுக்கு எப்பவுமே எப்படின்னா, ரொம்ப ஆடம்பரம் பிடிக்காது. அந்த காச வந்து அதுக்கு ஏழைகளுக்கு நீங்க செலவு பண்ணலாம். அதே மாரி மீதி காசு இருந்தா உண்டியல போடலாம். இல்ல சேவல் கொடி வாங்குற அளவுக்கு காசு இருந்தா சேவல் கொடியும் வாங்கலாம். இல்ல ஒரு கோயில்ல வந்து இல்ல எங்களுக்கு சேவல் கொடி தான் வேணும். வேல் ஆல்ரெடி இருக்கு. சேவல் கொடி மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னா, வேல் பிச்சை எடுத்த காசுல கண்டிப்பா தாராளமாக சேவல் கொடியும் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது குட்டியா சின்னதா ஒரு வேல் வந்து உண்டியல்ல போடுற மாரி ஒரு வேல் வாங்கி அதே கோயில்ல போட்டுருங்க. ஸோ இதெல்லாமே பல தடவ எனக்கு வர்ற கேள்விகள் உங்களுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி வந்து வீட்ல ரொம்ப நாளா ஒரு பெரிய வேல வீட்ல வந்து வச்சு ரொம்ப நாள் வச்சிருக்காதீங்க. 6 நாளுக்கு 7 நாளுக்கு மேல வச்சிருக்காதீங்க. ஏதோ ஒரு கண்டோலன்ஸ் ஆயிடுச்சு, இல்ல வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி இதுனா மட்டும் ஓகே. பட் எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கோயில்ல கொண்டு போய் செலுத்திருங்க. அது வந்து முருகருடைய வேல்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வேல் பிச்சையோட நோக்கமே வந்து மத்தவங்க கர்மாவும் சரி, உங்க கர்மா 2மே கழியும். அதனால வந்து அது சீக்கிரமா அவர் காலடியில கொண்டு போய் சேர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இது மாரி எந்த விஷயங்கள் அவர் உணர்த்தினாலும் உடனடியாக செஞ்சுருங்க. அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். இது வந்து நான் பல தடவ வந்து பல பேர்கிட்ட நான் அவங்க சொன்ன அனுபவத்திலருந்து நான் பார்த்த விஷயங்கள். அதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோல சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அதே மாரி வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.